வணக்கம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. முதல்ல அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாகவும் இனிமையாகவும் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருக்க எனது வாழ்த்துக்கள். ஓகே, இப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸஸ் அனாலிசிஸ்குள்ளே போகலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டலில் பார்க்கலாம். 15 மினிட்ஸில் ஒரு உல்ஃபி வேவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தட்டியிருக்கு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது நாளைக்கு கேப் அப், மண்டே கேப் அப் இல்லைன்னா உங்களுக்கு 21,750 ஃபியூச்சர்ஸ் ரேட். இது ஃபியூச்சர்ஸ் ரேட்டு. நான் திருப்பி சொல்லிக்கிறேன், நம்ம கேஷ் ரேட்டும் பார்ப்போம். நான் ஏற்கனவே உங்களுக்கு கேஷ் ரேட்டில் நிஃப்டி லாங்குக்கு எது ஸ்டாப் லாஸு, எங்கே ரிவர்ஸ் த பொசிஷன் பண்ணுன்ட்டு. ரிவர்ஸ் த பொசிஷன்னா ஸ்டாப் லாஸ் அடித்ததும் ஷார்ட் அடிக்கிறது, ஓகேவா? ஷார்ட் அடிச்சிங்கன்னா அங்கேருந்து ஸ்டாப் லாஸ் என்னாலையும் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். எல்லாருனாலும் நான் திருப்பி சொல்கிறேன், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த உல்ஃபி வேவில் இங்கே ஒரு கரெக்ஷன் வர போகிறதுக்கான காமிக்குது. ஒரு 500 பாயிண்ட் 21,353 பக்கமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சர்ஸில். அப்படின்னா கேஷில் 21,200. இப்போது 750 பக்கமாக இருக்குது. 21,750 ஸ்பாட் ப்ரைஸு. எதனால் கரெக்ஷன் வரப்போகுதுன்னா, போன மாதம்லாம் கேப் அப்பாக போயிடுச்சு. இன்றைக்கி டைவர்ஜன்ஸ் காமிக்கும், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கேப் அப் ஆகிடும். அதனால் கேப் அப் ஆகிடுச்சுன்னா அந்த ஷார்ட் இக்னோர் தான், அதாவது தவிர்த்துடணும். கேப் அப் ஆகிடுச்சுனால அந்த டைவர்ஜன்ஸ் வேலிடிலாம் போயிடும் செல்லிங்க்கு. ஆனால் இனிமேட் அப்படி இருக்காது. ஏன்னா இது புது கான்ட்ராக்ட், புது இயர், புது மந்த், புது வீக் எல்லாமேங்கிறதுனால இனிமேட்டு செல்லிங்கை நாம் கொஞ்சம் பார்க்கணும். ஒரு அப்சைடு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். லாங்குக்கு ஏற்கனவே ஃப்ரைடே உங்களுக்கு ஒரு சூப்பர் பையிங் ப்ரைஸ் கொடுத்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு 50 பாயிண்ட் குறைஞ்சிச்சுன்னா வாங்குங்கன்னு வியாழக்கிழமையே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட் மேலே குறைஞ்சிச்சு. 21,600 70 அது மாதிரி போணுச்சு. 70, 80ன்ட்டுன்னு. நான் ட்ராவலிங்கில் இருந்தேன், அதனால் கொஞ்சம் அந்த நம்பர் எக்ஸாக்டாக இருக்காது. பட் ஆனால் நான் அந்த டிப்பில் வாங்கினேன். ஒரு 60-70 பாயிண்ட் புக் பண்ணேன் நிஃப்டியில் ப்ராஃபிட்டு. அன்றைக்கி செஷன் ஒரே சாப்பி தான், கன்சாலிடேஷன், அப்பு டவுன் போயிட்டு இருந்துச்சு. பேங்க் நிஃப்டிலையும் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பேங்க் நிஃப்டிலையும் ஒரு பேட்டர்ன் பார்த்தேன் பாருங்கள். ஹவர்லியில் பேங்க் நிஃப்டியில் உல்ஃபில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது 46,500 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லுது. அது டைம் ஆக இன்னும் எக்ஸ்டெண்ட் கூட ஆகலாம். ஆனால் அங்கே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது 46,500 கிட்ட. அங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இது ஹவர்லி சார்ட்டு, 15 மினிட்ஸ் சார்ட்டும் ஹவர்லி சார்ட்டும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பார்த்துட்டோம் நம்ம. சரி, லார்ஜர் டைம் ஃப்ரேம்லேருந்து பார்க்கலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போ இயர்லி சார்ட் பார்த்துட்ருக்கோம். இயர்லி கேண்டில்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுக்கு நானே ஒரு பேர் வச்சுக்கலான்ட்டு இருக்கேன், கிரிக்கெட் பேட்டர்ன். எஸ், இது வரைக்கும் ஒரு நிஃப்டி பார்த்திங்கன்னா ஆரம்பித்த காலத்தில் 25 வருஷத்து டேட்டா இங்கே இருக்குது. அதில் 1, 2 2 வருஷம் தான் இறங்கியிருக்கு. இந்த ரெட் கேண்டல்லாம் ஒன்றும் பெரிய மூமெண்ட்டே கிடையாது, அதனால் கணக்கிலே எடுத்துக்காதீங்க. 2 வருஷம் தான் இறங்கியிருக்கு 25 வருஷத்தில். என்எஸ்சி ஆரம்பிச்சு இங்கே ஒரு சின்னதாக லைட்டாக காமிச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் சின்ன மூமெண்ட்ஸ், நோ ப்ராப்ளம். இண்டைசஸோட க்ரோத் அப்படி இருக்குது. ஓகே, லார்ஜர் டைம் ஃப்ரேம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு டைவர்ஜன்ஸ் காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் நிஃப்டி இப்படி வெர்டிகலாக போயிட்டுருக்கு. அதுதான் நம்ம ஆர்எஸ்ஐயோட பவர். நம்மகிட்ட சாதா ஆர்எஸ்ஐ இல்லை. குவார்ட்டர்லியில் ஒரு டைவர்ஜன்ஸ் காமிச்சிருக்கு. பட் ஆனால் கேப் கண்டினியூஸாக மேலே போயிட்டுருக்கு. இது வேலிட் இல்லாமல் ஆகிட்டுருக்கு. இன்னும் இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா, இந்த பிங்க் லைனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த டைவர்ஜன்ஸ் போய் இன்னும் மோர் பவர் வரும் நிஃப்டிக்கு. பட் அது கஷ்டம், கொஞ்சம் பார்க்கலாம். இந்த மாதமும் அதுக்கு, இந்த 3 மாதமும் அதுக்கு செமையாக ஏறணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். மந்த்லி கேண்டில் ஃபுல் க்ளோஸுங்க, சூப்பர் க்ளோஸ். வீக்லி
டெய்லியில் நிஃப்டியில் ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்குது ஸ்பாட்டில். நிஃப்டி கேஷ், நிஃப்டி ஸ்பாட் பார்த்துக்கோங்க நம்பர். அது வந்து சார் நம்பர், அந்த நம்பர் கிடையாது. இதில் வரும் பாருங்க, இதில் தான் கரெக்டான நம்பர். 21,731 ஒரு டைவர்ஜென்ஸ் வந்திருக்கு. இது எப்படி இருக்க போகுதுங்கிறது மண்டே ஓப்பனிங் நியூ இயர் அன்னைக்கு தான் தெரியும். இது வேலிடாக இருக்கணும்னா இந்த ப்ரைஸு கீழே ட்ரேட் ஆகணும் கண்டினியூஸாக. பேங்க் நிஃப்டிலையுமே ஒரு டைவர்ஜென்ஸ் போயிட்டுருக்கு, வேறு சார்ட் இப்படி போயிட்டுருக்கு. இதுங்க நாமளும் கோடு போட்டு காமிக்கலாம், எல்லோரும் கோடு போடுறாங்க, நாமளும் தான் ஒரு கோடு போட்டு ஒரு நாளைக்கு காமிக்கலாமே. இப்படி போயிட்டுருக்கா பேங்க் நிஃப்டியில். ஆனால் அரசியலில் வந்து பாருங்கள் இப்படி போயிட்டுருக்கு. இங்கேப்பா மறுபடியும் டிக் பண்ணிட்டு வரேன். நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும், ட்ராயிங்லாம் போட தேவை. ஐயோ போட முடியலையே. தப்பான இதை கிளிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல தானே ஆரம்பித்தோம். இதுதான் அது. இதோட கலர் சேஞ்ச் பண்ணும். சரி இதெல்லாம் வேணாம் விடுங்க. காமிச்சாச்சு உங்களுக்கு டைவர்ஜென்ஸ் இருக்கிறத. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம இதில் டெக்னிக்கல் வீடியோஸில். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா, நிஃப்டி வந்து உங்களுக்கு நான் சொன்னேன் ஏற்கனவே, பை பண்ணி இருந்தீங்கன்னா 21,650 ஸ்டாப் லாஸு கேஷ் லெவலில். 21,650க்கு கீழே 15 மினிட்ஸ் ட்ரேட் ஆனிச்சுன்னா செல் பண்ணிடுங்க. 100 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். அங்கேருந்து அந்த 100 பாயிண்ட்ஸ் மேலே 15 நிமிஷம் ட்ரேட் ஆனால் தான் மறுபடியும் லாங் எடுக்கணும். இதுதான் என்னோடய அடுத்த ஸ்ட்ராட்டஜி ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. அடுத்து மற்ற இண்டெக்ஸஸை கொஞ்சம் லைட்டாக ஒரு டச்சப் பார்த்துடலாம். நிஃப்டி மெட்டல் சூப்பர் பிரேக் அவுட்டு. நிஃப்டி மெட்டலில் மந்த்லி கேண்டில்ஸ் பார்த்துட்ருக்கோம். மிட் கேப் நிஃப்டி ஆல்ரெடி சூப்பராக போயிட்டுருக்கு. என்எஸ்சி பார்மாவுமே இந்த மாதம் பிரேக் அவுட் சூப்பராக இருக்குது. பிஎஸ்சி பேங்க் சூப்பராக பிரேக் அவுட் ஆகிருக்கு. என்எஸ்சி ஐடி வந்து பிரேக் அவுட் ஆனாலும் இன்னும் ப்ரீவியஸ் ஹைஸை தாண்டலை. எப்படி பேங்க் நிஃப்டி அண்டர் பெர்ஃபார்ம் இருந்துச்சோ அது மாதிரி தான். எஸ் அதுதான் லெவல். உங்களுக்கு நாளைக்கு வந்து இன்னும் இதில் நம்ம லெவல் பார்க்கலாம். எங்கே பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுக்கும், நிஃப்டி எங்கே சப்போர்ட் எடுக்கும், இன்னும் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, அதெல்லாம் அப்டேட் வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். நாளைக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் வச்சு தான். இந்த ஃபஸ்ட் டே சும்மா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த நிஃப்டி ப்ரிடிக்ஷன்ஸ் டுமாரோ அப்படி இப்படின்லாம் போடுறாங்களே, அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் நாமளுமே இந்த வீடியோ போடுவோம். பட் நம்மளது வந்து பொசிஷனல் ட்ரேட்ஸாக தான் இருக்கும். இந்த இன்ட்ராடேக்குன்னு வியூஸ் கொடுக்குறதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் அந்த ஓப்பனிங்லேயே மாறிடும். அதனால தான் சொல்லக்குள்ள நாளைக்கு கேப் அப் இருந்துச்சுன்னா அது வேலிட் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். அது மாதிரி இது வந்து நாளைக்கு ஓப்பனிங் கிடைச்சா தான் நம்மளால் அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு நிஃப்டியோட ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸ் நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். 10-15 நாளைக்கு முன்னாடியே, அதாவது 10 நாள் கழிச்சு சப்போர்ட் எடுக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ எடுக்க போகிறதெல்லாம் ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். அது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற வீடியோஸுக்கும் பாருங்கள். இன்னும் சூப்பராக சேனலில் வீடியோஸ் ஒரு இனிமேட் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஹாப்பி நியூ இயர்.